அனைவருக்கும் வணக்கம். மேச ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா மனசுல ஒரு பெரிய பாரத்தோட, குழப்பத்தோட, என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கேன்னு ரொம்பவே சலிப்படைஞ்சு போயிருக்கீங்க இல்லையா? நீங்க வெளியில சிரிச்சு பேசினாலும் உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய புயல் அடிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா வரப்போற மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. குறிப்பா எம் அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற பெயர் கொண்ட ஒரு நபரால உங்க தலைவிதியே மாறப்போகுதுன்னு உறுதியா சொல்லலாம். இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை இல்ல. கிரக நிலைகள் ரொம்ப துல்லியமா இதத்தான் சுட்டி காட்டுது. ரொம்ப வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. எம் அப்படிங்கிற நபர் யாரு, அவரால் உங்களுக்கு என்ன லாபம், எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்க ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. முழுமையா கவனமா கேளுங்க. அப்போதான் உங்களுக்கான அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு முழுசா புரியும். மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாத ரொம்பவே வெள்ளந்தி மனுஷங்க நீங்க. ஆனா இந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறிடுது. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்க கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க உதவி செஞ்சவங்க யாருமே உங்க பக்கத்துல நின்னு இருக்க மாட்டாங்க. இத நினைச்சு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. காசு பண விஷயத்துல கூட நீங்க ரொம்பவே ஏமாந்து போயிருக்கீங்க. நம்பி கடனா கொடுத்த பணம் திரும்ப வராம அதை திருப்பி கேட்க முடியாம நீங்க பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காம ரொம்பவே ஒதுக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. தொழில் செய்யற இடத்துலயோ இல்ல வேலை பார்க்கற இடத்துலயோ உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்காம வேற யாரோ ஒருத்தர் அந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டங்களையும் வலிகளையும் தாங்கிட்டு நமக்குன்னு ஒரு காலம் வராதா, நம்மளும் மத்தவங்க மாதிரி சந்தோஷமா வாழ மாட்டோமான்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலமா தான் இந்த மே 15ஆம் தேதி அமைய போகுது. இந்த மே 15ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறப்போகுது. முக்கியமா உங்க ராசிக்கு கிடைக்க போற சில அபூர்வமான பார்வை பலன்களால நீங்க தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொற்காலம் ஆரம்பமாக போகுது. இத்தனை நாளா உங்க கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எந்த பக்கம் போனா வழி கிடைக்கும்னு தெரியாம ஒரு குருட்டு தைரியத்துல தான் உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமேல் உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பாதை கிடைக்க போகுது. குறிப்பா உங்க பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட போகுது. ரொம்ப நாளா அடைபடாம இருந்த கடன்கள் எல்லாம் அடைபடுறதுக்கான வழிகள் தானா தேடி வரும். வராதுன்னு நீங்க நினைச்சு விட்ட பணம் கூட உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கற மாதிரி திரும்ப கைக்கு வந்து சேரும். உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மாறி ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் மத்தியில ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். வீட்டுல தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனி எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். இது எல்லாமே இயற்கையா நடக்க போற ஒரு மாற்றம்னாலும் இதுக்கு பின்னணியில ஒரு முக்கியமான நபரோட வருகை இருக்கு. அதுதான் அந்த எம் அப்படிங்கிற எழுத்துல பெயர் தொடங்குற நபர். 5 எம் அப்படிங்கிற நபரு உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண மனிதரா வரப்போறது இல்ல. அவர் ஒரு வழிகாட்டியா, ஒரு ரட்சகனா, அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொண்டு வர்ற ஒரு அதிர்ஷ்ட தேவதையா வரப்போறாரு. இந்த நபர் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம், உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்க்கற இடத்துல புதுசா அறிமுகமாகிற ஒருத்தரா கூட இருக்கலாம். சிலருக்கு இதுவரைக்கும் முகமே தெரியாத ஒரு புதிய நபரா கூட இந்த எம் எழுத்துக்கார உங்க வாழ்க்கையில குறுக்கிடலாம். இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த வினாடி உங்க தலையெழுத்து மொத்தமா மாறப்போகுது. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு விஷயம், அது ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கலாம், ஒரு பெரிய பண உதவியா இருக்கலாம், இல்ல உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு அற்புதமான யோசனையா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த நபர் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. யார் எவ்வளவு தடுத்தாலும், உங்க எதிரிகள் எவ்வளவுதான் சதி செஞ்சாலும், இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல விஷயத்த உலகத்துல இருக்கிற ஒரு சக்தியாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது இயற்கை உங்களுக்கு பார்த்து கொடுக்கற ஒரு மிகப்பெரிய சன்மானம். உங்க மனசுக்குள்ள இப்போ நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். இந்த நபர் எப்படி வருவாரு, அவரை நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, அவர் வந்த உடனே எனக்கெல்லாம் சரியாயிடுமான்னு நீங்க ரொம்பவே தீவிரமா யோசிக்கலாம். பொறுமை ரொம்ப அவசியம்.
ஏன்னா இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரணும்னா அதுக்கான கால நேரம் கூடி வரணும். அந்த அதிர்ஷ்டமான கால நேரம் தான் இந்த மே 15க்கு அப்புறம் துவங்க இருக்கு. இந்த நபர் உங்களுக்கு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ ஒரு பெரிய உதவியை செய்ய போறாரு. உதாரணத்துக்கு, நீங்க ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த எழுத்து கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு அந்த வேலைக்கான ஒரு பெரிய அழைப்பு வரலாம். இல்ல நீங்க ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு பணம் இல்லாம மனசு உடைஞ்சு போய் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த நபர் உங்களுக்கு அந்த பொருளாதார உதவியை தேடி வந்து செய்வாரு. சிலருக்கு தங்களோட குடும்பத்துல இருந்த ஒரு பெரிய சொத்து பிரச்சனையோ இல்ல தீர்க்கவே முடியாத நீதிமன்ற வழக்குகளையோ சுமூகமா முடிச்சு வைக்கிற ஒரு மனிதரா கூட இந்த நபர் வந்து நிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இவர் உங்களுக்கு செய்ய போற உதவி அப்படிங்கறது நீங்க வாழ்நாள் முழுக்க நெஞ்சத்துல வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியா தான் இருக்க போகுது. இது வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களால ஒன்னும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் மே 15க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிரடியான மாற்றத்தை பார்த்து வாய் அடைச்சு போய் நிக்க போறாங்க. ஏன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் சாதாரணமானதா இருக்காது. நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்பவே தீர்க்கமா தெளிவா இருக்கும். அந்த முடிவுகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரமே ஒளிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு உங்க சிந்தனையில ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த போலியான மனிதர்களை அடையாளம் கண்டு அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே நீக்கிட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டும் உங்க கூட வச்சுக்க போறீங்க. அதுல முதலாவதா நிக்க போறது அந்த எழுத்துக்காரர் தான். உங்க தொழில இது வரைக்கும் நீங்க சந்திச்ச சர்க்கிள்கள் எல்லாமே இனி ஒரு பெரிய படிப்பினையா மாறி உங்களை ஒரு பெரிய வெற்றி சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அந்த வெற்றிக்கு இந்த குறிப்பிட்ட நபர் ஒரு ஆணிவேரா இருந்து செயல்படுவாரு. நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகுது. உங்களை அழிக்க நினைச்ச எதிரிகள் கூட உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு நீங்க செஞ்சதான தருமங்களும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் தான் முழுமையான காரணம். அதை நீங்க என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா உங்க மன நிம்மதி. இத்தனை நாளா ராத்திரி ஆனா தூக்கம் வராம விடிஞ்சா என்ன ஆகுமோ, யார் வந்து கடனை கேட்பாங்களோ இல்ல என்ன புது பிரச்சனை வந்து நிக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேற போகுது. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த கவலை ரேகைகள் எல்லாம் மறைஞ்சு ஒரு புது கலை உண்டாக போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் சண்டைகள் எல்லாம் சுமூகமா தீர்ந்து ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். பிள்ளைங்களால இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் எல்லாம் தீரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலை தேடுற விஷயத்திலயோ இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்க நல்ல நிலைமைக்கு வரத பார்த்து நீங்க ரொம்பவே ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. குறிப்பா சொந்த வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு அதுக்காக பணம் சேர்த்து வச்சு ஆனா இடையில வந்த தடங்களால அதை பாதியிலேயே விட்டுட்டவங்களுக்கு இந்த மே 15க்கு மேல அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேற போகுது. அந்த எழுத்து கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல இடம் அமையலாம், இல்ல அந்த வீடு வாங்கறதுக்கான ஒரு பெரிய தொகை கடனா உங்களுக்கு சுலபமா கிடைக்கலாம். எப்படி பார்த்தாலும் உங்க சொந்த வீடு கனவு நிஜமாக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். முன்னாலா ஏதாவது ஒரு வியாதியால கஷ்டப்பட்டுட்டு பல மருத்துவமனைகளுக்கு ஏறி இறங்கி பணத்தை தண்ணியா செலவு பண்ணவங்களுக்கு இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு சரியான ஒரு வைத்தியம் கிடைக்க போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் ஒரு மருத்துவராகவோ இல்ல உங்களுக்கு சரியான மருத்துவரை அறிமுகம் செஞ்சு வைக்கிற ஒரு நண்பராகவோ கூட இருக்கலாம். உங்களோட மனசுல இப்போ ஒரு புது தெம்பு பிறக்கும். நம்மளால இனிமே எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கும். ஒண்ணு, இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். முந்தி மாதிரி எல்லார்கிட்டையும் உங்க திட்டங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படுறவங்க உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல வாய்ப்புகளை பத்தி உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. இல்ல யார்கிட்டையும், முக்கியமா உங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட எதையும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. காரியம் கைக்கு வந்த பிறகு அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். வியாபாரத்துல இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகுது. உங்க கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாகும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சரியான நேரம். கூட்டாளி வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு அந்த கூட்டாளியால ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுது. ஒருவேளை அந்த கூட்டாளியோட பெயர் கூட அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கலாம்.
அப்படி ஆரம்பிச்சா நீங்க கண்ணை மூடிட்டு அந்த தொழிலை விரிவுபடுத்தலாம். உங்களுக்கு கிடைக்க போற லாபத்தை வச்சு நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. வேலைக்கு போறவங்களுக்கு உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம இத்தனை நாளா பின்னுக்கு தள்ளப்பட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்க உயரதிகாரிகள் உங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ கொடுத்து உங்களை கரவிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க செஞ்ச நல்ல காரியங்களும் தான். இந்த நேரத்துல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க கடவுளை தான் கை காட்டி இருப்பீங்க. ஆனா இனிமேல் நடக்க போற ஆச்சரியங்களை பார்த்துட்டு அந்த இறைவனே நேர்ல வந்து உங்களுக்கு உதவி செய்யறதா நீங்க முழுசா நம்புவீங்க. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற வழிகாட்டுதல் ஒரு சாதாரண மனிதரோட அறிவால கொடுக்கப்பட்டது கிடையாது. அது உங்க குலதெய்வத்தோட நேரடியான ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள ஒரு பெரிய தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க ஏன் நமக்கு திடீர்னு வந்து உதவி செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோன்னு நீங்க சந்தேகப்படலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பட்ட காயங்கள் அப்படி. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூடவே இருந்து பழகின நண்பர்களா இருந்தாலும் சரி, உங்களை எப்படிலாம் ஏமாத்த முடியுமோ அப்படிலாம் ஏமாத்திட்டாங்க. அதனால புதுசா ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லது செய்யும் போது உங்க மனசு உடனே அதை ஏத்துக்க மறுக்கும். ஆனா இந்த முறை நீங்க எந்த சந்தேகமும் பட வேண்டியதில்லை. வரப்போற அந்த நபர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம வெறும் மனிதநேயத்தோட மட்டுமே உங்களுக்கு உதவ போறாரு. அந்த உதவி உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தையே ரொம்ப வலுவானதா மாத்த போகுது. ரொம்ப நாளா ஒரு வழக்கு இல்ல பஞ்சாயத்துன்னு இழுத்துக்கிட்டே போற விஷயங்கள்ல கூட இந்த நபரோட தலையீடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. எதிரிகள் எவ்வளவுதான் பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, பணபலம் ஆள்பலம்னு எவ்வளவு திமிரோட இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரோட கொட்டத்தையும் அடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்க போகுது. இந்த மே 15க்கு மேல நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே அழுத்தமா யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு வலிமையா இருக்க போகுது. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் இனிமே உங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. இதுக்கு நடுவுல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்பவே அமைதியா வச்சுக்கோங்க. கோபத்தை முழுசா கட்டுப்படுத்துங்க. மேச ராசிக்காரங்கனாலே சட்டுன்னு கோபம் வரும், அதுதான் உங்க சுபாவம். ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கான நன்மைகள் தேடி வரும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உங்க கோபத்தை பயன்படுத்தி உங்களை தப்பு பண்ண வைக்கணும்னு உங்களை சுத்தி சில குள்ள நரிகள் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எந்த வகையிலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த எழுத்து மனிதர் உங்களுக்கு கொடுக்கற ஆலோசனைகளை முழுமையா காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்ற பாதையில கண்ணை மூடிக்கிட்டு நடங்க. ஏன்னா அவர் உங்களை அழிவு பாதையில இருந்து காப்பாத்தி ஒரு பெரிய வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போறதுக்காகவே வந்திருக்காரு. உங்க தொழிலையா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, அவர் எடுக்கிற முடிவுகள் ரொம்பவே துல்லியமா உங்களுக்கு 100% லாபம் தரக்கூடியதா மட்டுமே இருக்கும். இந்த சமயத்துல உங்களோட பழைய நண்பர்கள் சிலர் உங்களை தேடி வருவாங்க. ஆனா அவங்க கிட்டையும் உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களுக்கான அந்தஸ்து எப்படி உயர போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் உங்களை ஒரு ஓரமா நிக்க வச்சவங்க இனிமே உங்களை முன்னாடி நிறுத்தி மரியாதை செய்ய போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அதிர்ஷ்டசாலி நபரோட வரவு மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல நடக்கிற ஒரு சிறப்பான கிரக மாற்றமும் தான். உங்க வங்கி கணக்குல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. சொந்தமா ஒரு 4 சக்கர வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சுலபமா நிறைவேறும். அதிலும் குறிப்பா அந்த பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பையோ அல்லது நீங்க செய்யற தொழில ஒரு பெரிய முதலீட்டையோ கொண்டு வந்து சேர்ப்பாரு. இது மூலியமா நீங்க சமுதாயத்துல ரொம்பவே தலை நிமிர்ந்து கம்பீரமா நடக்க போறீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க வார்த்தைகள். பணம் காசு வசதி வந்த உடனே மனிதர்களுக்கு தானாவே ஒரு கர்வம் வந்துரும். அந்த தப்ப நீங்க ஒரு காலம் செஞ்சிடக்கூடாது. பழச மறக்காம நீங்க கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஒரு வாய் சோறு போட்டவங்களை கூட மறக்காம அரவணைச்சு போறது ரொம்பவே முக்கியம். யாருக்கெல்லாம் உண்மையிலேயே உதவி தேவைப்படுதோ உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. அது உங்க புண்ணிய கணக்கை இன்னும் பல மடங்கு ஏத்திட்டே போகும். இவங்க முதுகுல குத்துனவங்க உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்ததெல்லாம் பறிச்சுக்கிட்டவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மகாராஜா வாழ்க்கை வாழ போறீங்க. அவங்க உங்களை பார்த்து புழுவா துடிக்கிற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. இத்தனை நாளா உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக போகுது.
ஏன்னா உங்க நேர்மைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வெற்றி இது. நீங்க மத்தவங்க மாதிரி குறுக்கு வழியில போகாம உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருந்தீங்க. அதுக்கான பலனை அந்த மேல இருக்கிறவன் இப்போ வட்டியும் முதலுமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறான். உங்க குடும்பத்துல இத்தனை காலமா இருந்து வந்த காரிய தடைகள் எல்லாமே சுக்குநூறா உடைய போகுது. குறிப்பா திருமணம் ஆகாம பல வருஷமா காத்துட்டு இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் ரொம்பவே பொருத்தமான உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வரன் தேடி வரப்போகுது. அந்த வரன் அமையறதுக்கும் இந்த எம் பெயர் கொண்ட நபர் ஒரு முக்கிய பாலமா இருந்து செயல்படுவாரு. அந்த அளவுக்கு இந்த மனிதர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களை பெத்தவங்க ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கான நல்லதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க எந்த ஒரு புது முயற்சியை தொடங்குறதா இருந்தாலும் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா அதுல எந்த ஒரு சிறு தோல்வி கூட உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு அவர் சொல்ற வாக்கு உங்களுக்கு பலிக்க போகுது. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை நீங்க இனிமேதான் உங்க சொந்த வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்க போறீங்க. வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், அங்கேயே நிரந்தரமா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருந்த பல மேச ராசிக்காரங்களுக்கு இடையில வந்த பல தடங்கல்களாலையும் பணப்பற்றாக்குறையாலையும் அந்த ஆசையே முடங்கி போயிருக்கும். ஆனா இப்போ அந்த கவலை எல்லாம் தூக்கி தூர போடுங்க. ஆனா இந்த எம் எழுத்துக்காரர் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டு யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அவர் மூலமா உங்களுக்கு பெரிய உதவிகள் தேடி வரலாம். இல்ல வெளிநாடு போறதுக்கான விதிகளில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடலாம். இது மட்டும் இல்லாம நீங்க பங்குச்சந்தை மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செஞ்சு எதிர்பாராத விதமா பெரிய நஷ்டத்தை சந்திச்சு இனிமே இது பக்கமே போக கூடாதுன்னு விரக்தியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வரப்போகுது. நீங்க விட்ட பணத்தை எல்லாம் பல மடங்கா திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு ரகசிய வழிய இந்த நபர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவரு கொடுக்கற அந்த ஒரு சின்ன யோசனை உங்க பொருளாதாரத்தையே தலைகீழா மாத்தி போட போகுது. ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நல்லா வரப்போறத பார்த்து பொறுக்க முடியாத சில துரோகிகள் உங்க கூடவே சுத்திட்டு இருக்காங்க. நீங்க நம்பி பழகின சிலரே உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எம் நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே இந்த மாதிரி துரோகிகளோட முகமூடிய கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. யாரு உண்மையிலேயே உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு பட்டுவர்த்தனமா புரிய வைக்க போறாரு. இவங்க குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களோட ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனிமே முழுசா குணமாக போகுது. உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க என்ன படிக்க போறாங்க, வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர போறாங்கன்னு ராத்திரி பகலா யோசிச்சு மண்டைய குழப்பிக்கிட்ட காலம் எல்லாம் இனிமே கிடையாது. இந்த எம் பெயர் கொண்ட நபரு உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அவங்களோட திறமைய வெளிக்கொண்டு வர போறாரு. அவங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சு உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது அந்த எம் எழுத்துக்காரரை முழுசா நம்புறது மட்டும்தான். அவர் உங்களை தேடி வரும்போது எந்த தயக்கமும் இல்லாம அவர் கொடுக்கற வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்க பல பேருக்கு நல்லது செஞ்சு அவங்க உங்களுக்கு திரும்ப துரோகம் பண்ணதால புதுசா யாரையும் நம்புறதுக்கு உங்க மனசு சம்மதிக்காது. ஆனா இந்த ஒரு தடவை உங்க மனசாட்சி சொல்றத கேட்டு அந்த நபர் மேல முழு நம்பிக்கை வச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை எப்படி அசுர வேகத்துல உயர போகுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்க குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளா போக முடியாம ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ எந்த தடங்களும் இல்லாம குடும்பத்தோட போய் உங்க குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. அந்த தெய்வத்தோட அருளும் இந்த எம் நபரோட வரவும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலத்தையே நடத்த போகுது. இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்க சிந்தனையில வரப்போகுது. இத்தனை காலமா மத்தவங்களுக்கு செஞ்சே அழிஞ்சிட்டோம், இனிமே நம்ம குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் வாழணும்னு ஒரு நியாயமான சுயநலம் உங்க மனசுல எட்டி பார்க்கும். அதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா உங்க நல்ல மனசையும் இலக்காரத்தையும் பல பேர் ரொம்பவே தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த எம் நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும்னு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாரு. நிலத்தகராறு, வம்பு தும்பு, கோர்ட் விவகாரம்னு வருஷக்கணக்கா உங்களை தூங்க விடாம அலைக்கழிச்ச விஷயங்கள்ல ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட போகுது. எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, அவங்களே வலிய வந்து உங்ககிட்ட சமரசத்துக்கு நிக்கிற அளவுக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா தலைகீழா மாறும். அதுல உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தோ இல்ல பணமோ எந்த தடங்களும் இல்லாம நேரா உங்க கைக்கே வந்து சேரும். இது வரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கு வேற யாரோ பலன் அனுபவிச்சாங்க. ஆனா இனிமே நீங்க சிந்தன வியர்வைக்கு உண்டான பலன் முழுசா உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது. தொழில் விஷயமா நீங்க சில புது உத்திகளை கையாள போறீங்க. அந்த எம் எழுத்துக்காரர் உங்களுக்கு சொல்லி தர சில நுணுக்கங்களால உங்க வியாபாரம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மடங்கு பெருக போகுது.
உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்ணு வைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே பிரம்மாண்டமா உயரப்போகுது. ஆனா இந்த பொன்னான நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்க மனசுக்குள்ள இருக்கிற திட்டங்களை பத்தி யாருக்கிட்டையும் வெளியில மூச்சு விடாதீங்க. குறிப்பா உங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாதவங்க உங்களை சீண்டி பார்க்க உங்க கோபத்தை தூண்டிவிட முயற்சி பண்ணுவாங்க. அவங்க விரிக்கிற வலையில நீங்க தவறி கூட விழுந்துடக்கூடாது. அமைதியா இருந்து உங்க காரியத்தை மட்டும் சாதிச்சு காட்டுங்க. உங்க பொறுமைக்கும் நீங்க சிந்தின கண்ணீருக்கும் கிடைக்க போற பரிசு ரொம்பவே பெருசா இருக்க போகுது. சீக்கிரமே உங்க குடும்பத்துல எல்லாரும் வியந்து பாக்குற மாதிரி ஒரு சுப காரியம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. அதுக்கான வேலைகளை நீங்க ரொம்பவே சந்தோஷமா முன்னின்று நடத்த போறீங்க. இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய ரணம் என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சதுதான். நம்ம ரத்தம், நம்ம சொந்தம்னு நீங்க உருகி உருகி உதவி செஞ்சவங்களே ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களை ஒரு அனாதை மாதிரி நடுத்தருவில் நிக்க வச்சுட்டாங்க. அந்த வலியை உங்களால இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியல. ஆனா அந்த அப்படிங்கிற நபரு உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வைக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து இந்த சூழ்நிலை அப்படியே முழுசா தலைகீழா மாறப்போகுது. யாரு உங்களை வேணான்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்ககிட்ட வந்து தயங்கி தயங்கி உதவி கேட்டு நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இது ஏதோ அகங்காரத்துல சொல்ற வார்த்தை இல்ல. உங்க ஜாதகத்துல இப்ப அமைஞ்சிருக்க கிரக நிலை அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. குறிப்பா உங்க குடும்பத்துல பல வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாமலோ இல்ல கல்யாணம் நடக்காமலோ தள்ளி போயிட்டே இருந்திருந்தா அந்த கவலை இனிமே உங்களுக்கு துளி கூட வேண்டாம். உங்க வீட்டுல ரொம்ப சீக்கிரமே ஒரு மங்கள ஓசை கேட்க போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமையலாம். இல்ல அவர் கொடுக்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதல் மூலமா உங்க வம்சத்தை தழைக்க வைக்க ஒரு வாரிசு உருவாகலாம். அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து, பங்காளி பிரச்சனைன்னு பல வருஷமா கோர்ட்டு படி ஏறி இறங்கின விஷயங்கள்ல கூட நீங்களே எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரப்போகுது. உங்க எதிரிகள் உங்களை வீழ்த்தணும்னு பல சதித்திட்டங்களை இருட்டுக்குள்ள உட்காந்து தீட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுந்து தவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தெய்வாதீனம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா ஆசைப்பட்ட மாதிரி புதுசா ஒரு வாகனம் வாங்குறதோ இல்ல சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணுங்கிற உங்க வாழ்நாள் கனவோ இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா நிறைவேற போகுது. நீங்க கையில காசு இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து உங்களுக்கு பண உதவி தானா தேடி வரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க வாய் வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எதையும் சாதிக்கிற வரைக்கும் வெளியில பெருமையா சொல்லிக்கிட்டு தெரியாம அமைதியா இருந்து உங்க காரியத்தை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. இந்த நேரம் உங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இத சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைமுறைக்கே எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். மே 15க்கு பிறகு உங்க கிரக நிலையில ஏற்படுற அந்த அபூர்வமான சேர்க்கை உங்களை ஒரு புதிய உலகத்துக்கே கூட்டிட்டு போக போகுது. குறிப்பா இந்த எழுத்துக்காரர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்த சண்டைகள் மறைஞ்சு 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான புரிதலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உருவாக போகுது. எத்தனையோ முறை பிரிஞ்சு போயிடலான்னு நினைச்சவங்களுக்கு கூட இனிமே ஒன்னா சேர்ந்து வாழணுங்கிற ஆசை துளிர்விடும். எந்த சொந்தங்கள்லாம் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போனாங்களோ அவங்க அத்தனை பேரும் அவங்கள தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள், அதாவது உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் இல்ல புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுன்னு ஏதாவது ஒரு நல்ல காரியம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க போகுது. அந்த விசேஷத்துல உங்களை அவமானப்படுத்தின அத்தனை பேரும் கலந்துகிட்டு உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய இடத்துல நல்ல சம்பளத்தோட ஒரு அருமையான வேலை கிடைக்க போகுது. வேலைக்கு போற இடத்துல இதுவரைக்கும் உங்களை தாழ்த்தி பேசின மேலதிகாரிகள் எல்லாம் இனிமே உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்க போறாங்க. இதுல ஒரு முக்கியமான சூக்ஷ்மம் இருக்கு. நீங்க புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன முதலீடு செஞ்சு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பெயர் கொண்ட நபர்கிட்ட ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டுட்டு தொடங்குங்க. ஏன்னா அவர் மூலமா கிடைக்கிற அந்த வழிகாட்டுதல் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிறு சறுக்கலும் வராம உங்களை பாதுகாக்கும். உங்களுக்காக பல வழிகளை தாங்கி ராத்திரி பகலா அழுது பல அவமானங்களை சந்திச்ச உங்களுக்கு இந்த காலம் ஒரு மிகப்பெரிய பொற்காலமா அமைய போகுது. உங்களோட இந்த பிரம்மாண்டமான எழுச்சியை தடுக்க இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் எந்த ஒரு திருஷ்டியாலையும் இனிமே முடியாது.
நீங்க படப்போற அந்த வெற்றி சிம்மாசனத்துல உங்களை உட்கார வைக்கிறதுக்காகவே அந்த மேல இருக்கிறவன் இந்த எம் அப்படிங்கிற நபரை உங்க வாழ்க்கையில அனுப்பி வச்சிருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வாய்ப்பை எந்த ஒரு தயக்கமும் இல்லாம முழுசா ஏத்துக்கிட்டு உங்க இலக்க நோக்கி வேகமா முன்னேறி போயிட்டே இருக்கிறது மட்டும்தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், நம்ம திறமைக்கு ஏத்த வாழ்க்கை இன்னும் அமையலையேன்னு. ராத்திரி பகலா எவ்வளவோ உழைக்கிறோம், ஆனா அந்த உழைப்புக்கு உண்டான முழு பலனையும் வேற யாரும் அனுபவிக்கிறாங்களேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு சுத்தமா வேண்டாம். இந்த மே 15க்கு அப்புறம் உங்க தொழில், வேலை மற்றும் வியாபாரத்துல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுது. குறிப்பா அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பல காரியங்கள் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா முடிஞ்சு உங்க கைக்கு வரப்போகுது. எந்த வேலைக்காக பல வருஷமா போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த வேலைக்கான உத்தரவு உங்களை தேடி வரப்போகுது. இந்த எம் பெயர் கொண்ட நபர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மாபெரும் நல்ல செய்தியை கொண்டு வர ஒரு தூதுவரா கூட இருக்கலாம். இத்தனை காலமா உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின கண் திருஷ்டிகள், எதிரிகளோட சூழ்ச்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சுக்குநூறா உடைய போகுது. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை பாதுகாக்க போகுது. ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு வெளியே வர முடியாம முழிச்சவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு கடனை முழுசா அடைக்கிறதோடு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய சேமிப்பையும் நீங்க ரொம்ப கெட்டியா உருவாக்க போறீங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. வசதி வந்த உடனே முந்தி மாதிரி எல்லார்கிட்டையும் மனசு விட்டு பேசுறதையும் உங்க திட்டங்களை சொல்றதையும் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ரொம்ப பகட்டா செலவு பண்றதையும் மத்தவங்க கண்ணு உறுத்துற மாதிரி நடந்துக்கிறதையும் கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா உங்க வளர்ச்சியை பார்த்து ரகசியமா பொறாமப்படுறவங்க எப்படியாவது உங்களை திரும்பவும் கீழே தள்ளிவிடணும்னு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க எந்த வகையிலையும் சின்ன இடம் கூட கொடுத்துடக்கூடாது. எம்மனிதர் சொல்ற ஆலோசனைகளை கேட்டு ரொம்ப அமைதியா அடக்கமா உங்க காய்களை நகர்த்துங்க. உங்க வெற்றி மட்டும்தான் அவங்க முகத்துல அறையிற ஒரு பெரிய பதிலடியா இருக்கணும். ரொம்ப நாளா மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய விவகாரத்துல உங்களுக்கு சாதகமா நியாயம் கிடைக்க போகுது. உங்க பக்கம் இருக்கிற உண்மையை இந்த உலகமே புரிஞ்சுக்க போற நேரம் இது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு சின்ன தடையாவது வந்துட்டே இருந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாம ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம ராசி அப்படி அமைஞ்சு போச்சுன்னு உங்களை நீங்களே நொந்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதுக்கு உண்மையான காரணம் உங்களை சுத்தி இருந்த சிலரோட பொறாமையும் கண் திருஷ்டியும் தான். நீங்க நல்லா உடுத்திக்கிட்டு வெளியில போனா கூட இவன் மட்டும் எப்படி இவ்வளவு கஷ்டத்திலயும் சந்தோஷமா இருக்கான்னு வைத்தறிச்சல் பட்டவங்க உங்க சொந்த பந்தத்திலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட அந்த தீய எண்ணங்கள் தான் இத்தனை நாளா உங்களை ஒரு வட்டத்துக்குள்ளேயே கட்டி போட்டு இருந்துச்சு. ஆனா இந்த எம் எழுத்துக்காரர் உள்ளே வர நேரத்துல அவர் கொண்டு வர ஒரு அபாரமான நேர்மறை சக்தியால இந்த திருஷ்டிகள் எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சு போக போகுது. குறிப்பா உங்க குடும்பத்துல பல தலைமுறையா தொடர்ந்துகிட்டு இருந்த சில தோஷங்களை நீக்கிறதுக்கான வழிய இந்த நபர் ரொம்ப தெள்ள தெளிவா உங்களுக்கு காட்டுவார். பல வருஷமா போக முடியாம தள்ளி போன உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க குடும்பத்தோட போய் கண் குளிர தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மே 15க்கு அப்புறம் கைகூடி வரப்போகுது. நீங்க அந்த தெய்வத்தோட வாசல்ல காலடி எடுத்து வைக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க தலையெழுத்தே புதுசா எழுதப்பட போகுதுன்னு உறுதியா நம்புங்க. அவனப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க வாழ்நாள்லயே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பணமழை உங்க வீட்டுல கொட்ட போது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால நீங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையில இருந்து உங்களை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய மனிதர் வருவார். அவர் வேற யாரும் இல்ல, இந்த எம் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபரா தான் இருப்பார். எந்த சொத்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, இது இனிமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு நீங்க முழுசா கைவிட்டீங்களோ அந்த சொத்து சம்பந்தமா ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இதுக்காக நீங்க எந்த பெரிய போராட்டமும் பண்ண வேண்டியிருக்காது, தானாகவே உங்க மடியில வந்து விழப்போகுது. இந்த நேரத்துல உங்க உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லபடியா தேறி வரும். இப்ப பார்த்தாலும் ஒரு சோர்வு, ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ரொம்ப மூச்சு வாங்குறது, கை கால் வலின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு சரியான மருத்துவமும் அதுக்கேத்த பண வசதியும் கிடைச்சு ரொம்பவே தெம்பா மாறிடுவீங்க. ஏன்னா இந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும்போது ஒரு சில பழைய சொந்தங்கள், அதாவது நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களை நடுத்தருவுல விட்டவங்க இப்போ நீங்க நல்ல நிலைமைக்கு வரத பார்த்துட்டு திரும்பவும் உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. பழைய பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு திரும்பவும் அவங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்க வளர்ச்சிக்கு நீங்களே வைக்கிற பெரிய ஆப்பா மாறிடும். அதனால ரொம்பவே உஷாரா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்த்து பழகிற வித்தையை நீங்க கத்துக்கணும். இந்த எம் மனிதர் உங்க வாழ்க்கையில வர்றது
வெறும் பணத்துக்காகவோ வசதிக்காகவோ மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மன முதிர்ச்சியை உருவாக்குறதுக்காகவும் தான். அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு வேதவாக்கா எடுத்துக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா, இந்த சமூகத்துல நீங்க ஒரு முடிசூடா மன்னனா வலம் வர்றதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனிமே ஒரு கெட்ட கனவு மாதிரி சுவடு தெரியாம அழிஞ்சு போக போகுது. மேச ராசிக்காரங்கனாலே எப்போதுமே ஒரு தனி கெத்து தான். பிறப்பிலேயே நீங்க ஒரு தலைவன். ஆனா இத்தனை காலமா சூழ்நிலை உங்களை ஒரு கைதியா மத்தவங்க சொல்றத கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளி வச்சிருந்துச்சு. நீங்க யாருக்கு கீழேயும் வேலை செய்யக்கூடியவங்க கிடையாது. மத்தவங்கள வழி நடத்துற ஒரு பெரிய பொறுப்புல இருக்க வேண்டியவங்க. இந்த உண்மையை உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கம் மாதிரி ஒரு தைரியத்தை தட்டி எழுப்ப போறதுதான் இந்த மனிதரோட அடுத்த கட்ட வேலை. உங்க சொந்த தொழில்ல நீங்க எடுக்க போற சில அதிரடியான முடிவுகளை பார்த்து பல வருஷமா தொழில் செய்யறவங்க கூட ஆச்சரியப்பட போறாங்க. இவன் எப்படியா இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பெரிய இடத்த பிடிச்சான் அப்படிங்கிற கேள்வி ஊருக்குள்ள பரவ தொடங்கும். நீங்க வேலை தேடிட்டு இருந்த நிலைமை மாறி பல பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. இது ஏதோ காத்துல விடுற வார்த்தை கிடையாது. செவ்வாய் பகவானோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போறதால நீங்க தொடர மண் கூட தங்கமா மாறப்போகுது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்க பக்கம் ரொம்ப வலுவா நிக்குது. இதுல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க கூடவே இருந்து உங்களுக்காக உழைக்கிற நல்ல ஆட்களை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்துறாதீங்க. அவங்களோட உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் நீங்க கொடுக்கற மரியாதையும் சன்மானமும் தான் உங்க தொழிலை ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்த போகுது. இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதல் விஷயத்துல இதுவரைக்கும் பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். நம்ம உண்மையான அன்பை யாருமே புரிஞ்சுக்கலையே, நாம மட்டும் ஏன் இப்படி அனாதையா நிக்கிறோம்னு பல நாள் ராத்திரியில தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. இனிமே அந்த காதல் தோல்வி விரக்தி எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமா விலகி போக போகுது. உங்க மனச முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க கஷ்ட நஷ்டங்கள்ல ஒரு சரிபாதியா தோள் கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பு உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு நீங்க இழந்த சந்தோஷத்தை எல்லாம் பல மடங்கா திரும்ப பெற போறீங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியத்துக்காக பல வருஷமா தவம் இருக்கிற தம்பதியினருக்கு உங்க வீட்டுல சீக்கிரமே தொட்டில் கட்ட போற ஒரு பொன்னான நேரம் வந்தாச்சு. அந்த பெயர் கொண்ட நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல மருத்துவரோ இல்ல அவர் சொல்ற ஒரு பரிகாரமோ உங்க வம்சத்தை தழைக்க வைக்க போகுது. குடும்பத்துல இத்தனை நாளா இருந்து வந்த இருள் விலகி ஒவ்வொரு நாளும் ஒரு பண்டிகை மாதிரி உங்க வீடு ரொம்பவே கலகலப்பா மாறப்போகுது. இந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்க முழுமையா அனுபவிக்கணும்னா பழச நினைச்சு வருத்தப்படுறத முதல்ல நீங்க நிறுத்தணும். முடிஞ்சு போனதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா முன்னாடி காத்துட்டு இருக்கிற பொற்காலத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. சமூகத்துல நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பெரிய பதவி உங்களை தேடி வரப்போகுது. அரசியல்லையோ இல்ல பொது சேவையிலயோ இருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக போகுது. உங்களை தூத்தி பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு மாலையும் மரியாதையுமா போய் இறங்குறப்போ அவங்க முகத்துல ஈயாடாது. இந்த ஒரு பெரிய புகழை அடைறதுக்கு அந்த எழுத்துக்காரர் உங்களுக்கு ஒரு பெரிய ஏணிப்படியா இருக்க போறாரு. ஆனா அந்த புகழின் உச்சிக்கு போன பிறகு உங்க கால் தரையில படுறது ரொம்ப முக்கியம். கர்வம் உங்க தலைக்கு ஏறிடாம ரொம்பவே அடக்கமா இருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு மேல இருக்கிறவன் உங்க பெட்டியை நிறைச்சுக்கிட்டே இருப்பான். இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை, துரோகம் எல்லாமே உங்களை ஒரு நல்ல மனிதரா செதுக்கிறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு பயிற்சி காலம்னு எடுத்துக்கோங்க. இனிமே வரப்போற காலம் நீங்க எல்லாரையும் ஆள போற ஒரு அற்புதமான காலம். உங்க மனசுல எந்த ஒரு பயமும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ரொம்பவே தெளிவா நிமிர்ந்து நின்னு உங்க வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்க. உங்களை அடிச்சுக்க இந்த ஊர்ல இனிமே யாருமே கிடையாது. இத்தனை வருஷமா உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க செய்யாத ஒரு தப்புக்காக உங்க மேல விழுந்த வீண்பழிதான். நீங்க எவ்வளவுதான் சத்தியம் செஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்க நினைச்சாலும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு தப்பான கண்ணோட்டத்துலதான் பார்த்தாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. உண்மையிலேயே தப்பு செஞ்சவங்க யாருங்கிறது உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த பெயர் கொண்ட நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது உங்க மேல இருந்த அந்த கரும்புள்ளிய முழுசா அழிச்சு உங்களை ஒரு உத்தமரா இந்த ஊர் மக்கள் முன்னாடி நிரூபிச்சு காட்டுவார். நீங்க இழந்த உங்க மானம், மரியாதை எல்லாமே பல மடங்கா திரும்ப உங்க கைக்கே வந்து சேரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு அபாரமான திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த திறமைய நீங்க ஒரு சாதாரண பொழுதுபோக்காதான் பார்த்திருப்பீங்க.
அது மூலமா காசு சம்பாதிக்க முடியும்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அந்த எழுத்துக்காரர் உங்க திறமைய சரியா அடையாளம் கண்டு அதை எப்படி காசா மாத்துறது, எப்படி உங்களை ஒரு பெரிய பிரபலமா மாத்துறதுன்னு ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுக்க போறாரு. நீங்க சும்மா இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே உங்க திறமையால பெரிய அளவுல சம்பாதிக்கக்கூடிய ஒரு அபாரமான யோகம் உங்களை தேடி வரப்போகுது. இதுக்கு நடுவுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. உங்களை ரொம்ப நல்லவங்க மாதிரி நெருங்கி வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய தொகையை கடனா வாங்கவோ, இல்ல உங்களை ஏமாத்தி ஒரு போலி பத்திரத்துல கையெழுத்து வாங்கவோ உங்களை சுத்தி சில ஏமாத்துக்காரங்க திட்டம் போட்டிருக்காங்க. நீங்களும் அவங்க விரிச்ச வலையில விழ போற நேரத்துல அந்த மனிதர் ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்க முன்னாடி வந்து நின்னு உங்களை அந்த பெரிய ஆபத்துல இருந்து மயிரலையில காப்பாத்த போறாரு. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க அவரை ஒரு சாதாரண மனுஷனா பார்க்க மாட்டீங்க, உங்க குலதெய்வமாவே நினைச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போற நன்மைகள் மலையளவு பெருக போகுது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்பவே அமைதியா வச்சுக்கிட்டு வரப்போற அந்த பொற்காலத்தை வரவேற்க தயாராகிறது மட்டும்தான். உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் இப்ப வந்திருக்கும், இவ்வளவு நல்லது நடக்குமே, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இருக்குமான்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இத்தனை காலமா உங்க மனசு பட்ட பாட்டுக்கு உங்க உடம்பும் ரொம்பவே தேஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த பெயர் கொண்ட நபரோட வரவு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கறப்போ உங்க உடம்புலயும் ஒரு புது ரத்தம் பாய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்தின அந்த முதுகு வலி, மூட்டு வலி, இல்ல வயிறு சம்பந்தமான பல பிரச்சனைகள் எல்லாம் எந்த ஒரு பெரிய மருத்துவ செலவும் இல்லாம தானாவே குணமாகறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை உண்டாகும். உங்களை பாக்குறவங்கலாம் என்னப்பா ஆச்சு உனக்கு, திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கியேன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதுக்கு நடுவுல நீங்க உங்களுக்காக ஒரு சின்ன பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆன்மீக பயணமா இருக்கலாம். ரொம்ப நாளா நீங்க போகணும்னு நினைச்சு தள்ளி போட்டு ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்க பயணம் செய்வீங்க. அங்க நீங்க கேக்குற அந்த வரம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா அமைய போகுது. அந்த மனிதரோட துணையோட நீங்க செய்ய போற சில காரியங்கள் ஊர் மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய தர்மவான் அப்படிங்கிற பேர் வாங்கி தரப்போகுது. வறுமையில வாடுற சிலருக்கு நீங்க செய்ய போற அந்த ரகசியமான உதவிகள் உங்களை பல மடங்கு உயர்த்த போகுது. எந்த சொந்தக்காரங்கெல்லாம் உங்களை பார்த்து இவன் ஒரு சோம்பேறி, இவனால ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு கேவலமா பேசினாங்களோ, அவங்க வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு உங்களை தேடி வந்து கூப்பிட்டு முதல் வரிசையில உட்கார வச்சு அழகு பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு சமுதாயத்துல உங்க மதிப்பு பல மடங்கு கூட போகுது. ஆனா இந்த சந்தோஷத்துல நீங்க ரொம்ப மிதந்துடக்கூடாது. எப்பவுமே உங்க தகுதியை மீறி யாருக்கும் எந்த சத்தியமும் செஞ்சு கொடுக்காதீங்க. குறிப்பா பணம் காசு விஷயத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வர்றவங்க கிட்ட உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க. மத்தவங்களுக்காக நீங்க போய் எங்கேயும் கை ஏந்திடாதீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து உங்க கூடவே இருந்து குழி பறிக்க நினைச்ச சில நச்சு பாம்புகள் இப்ப உங்க நிழலை பார்த்தாலே பயந்து நடுங்குற அளவுக்கு உங்க அதிகாரம் உங்க போகுது. நீங்க சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே எதிரிகள் தெரிச்சு ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆளுமை திறன் இந்த மே 15க்கு மேல தானாகவே வந்து சேரப்போகுது. பல வருஷமா உங்களை வாட்டி வதைச்ச இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நீங்க கட்ட ஆரம்பிச்ச வீட்டை பணம் இல்லாம பாதியிலேயே நிப்பாட்டி வச்சிருப்பீங்க. இல்லனா கஷ்டப்பட்டு வாங்கின நிலத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம அப்படியே முடங்கி போயிருக்கும். ஒவ்வொரு தடவை அந்த இடத்த போய் பார்க்கும் போதும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ரத்த கண்ணீர் வடிஞ்சிருக்கும். நம்ம ஆசையா ஆரம்பிச்சது இப்படி பாதியில அனாதையா நிக்குதே, இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு பல ராத்திரிகள் தூங்காம புலம்பி இருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். இந்த அப்படிங்கிற எழுத்துக்காரர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்களுக்கு எங்க இருந்தாவது ஒரு பெரிய பண உதவி தானா தேடி வந்து பாதியில நின்ன அந்த கட்டிட வேலைகள்லாம் ரொம்ப தடபுடலா நடக்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான முறையில கிரகப்பிரவேசம் செஞ்சு உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம சிலருக்கு பரம்பரை சொத்து விஷயத்துல இருந்த நீண்ட கால வில்லங்கங்கள்லாம் தானாவே சரியாக போகுது. உங்க பங்காளிங்க ரொம்பவே இறங்கி வந்து உங்களுக்கான நியாயமான பங்கை எந்த ஒரு சண்டையும் இல்லாம உங்ககிட்டயே ஒப்படைக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க ராசியில ஏற்பட்டிருக்கிற அந்த அற்புதமான கிரக மாற்றம் மட்டும் இல்லாம உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் தான். இதுக்கு நடுவுல நீங்க உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்புல சுமாரா தானே இருக்காங்க, நல்ல வேலை கிடைக்குமா, நாளைக்கு எப்படி முன்னுக்கு வரப்போறாங்கன்னு நீங்க பட்ட கவலையெல்லாம் இனிமே வெயில்ல வச்ச பனிக்கட்டி மாதிரி உருகி போக போகுது. ஏன்னா உங்க பிள்ளைகளுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமைய இந்த நபர் சரியா கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு பெரிய சாதனையாளரா மாத்த போறாரு.
உங்க பசங்க வாங்குற பேர்லயும் புகழிலையும் நீங்க ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. இவன்லாம் உருப்படவே மாட்டான்னு யாரெல்லாம் உங்க காது பட பேசுனாங்களோ அவங்க எல்லாரும் இனிமே உங்க பிள்ளைகளை பார்த்து கை கட்டி நிக்க போறாங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை எல்லாம் மொத்தமா மாறி ஒரு கோயில் மாதிரி உங்க வீடு ரொம்பவே அமைதியா மாறப்போகுது. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவ போகுது. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல விஷயங்களை பத்தி எப்பவுமே யார்கிட்டயும் தற்பெருமையா பேசிடாதீங்க. அமைதியா இருந்து உங்களுக்கான நன்மைகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து எவ்வளவு பொறாமைப்பட்டாலும் உங்களை எந்த வகையிலையும் அவங்கள அசைக்க கூட முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாப்பார்னா இந்த எழுத்துக்காரர் எப்பவுமே உங்க கூடவே நிப்பார். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த மே 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்கள் எல்லாமே ஏதோ கதையில வர மாதிரி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்க போகுது. அந்த எழுத்துக்காரர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழையிற அந்த வினாடியில இருந்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. இத்தனை நாளா உங்க நேரம் சரியில்லை, நீங்க தொட்டதெல்லாம் விளங்காதுன்னு யாரெல்லாம் உங்களை குறை சொல்லி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா, ராணியா சிம்மாசனத்துல கெத்தா உட்கார போறீங்க. உங்களுக்கு கொட்ட போற அந்த பண மழையில உங்க பரம்பரைக்கே இனிமே வறுமைங்கிற வார்த்தையே தெரியாம போக போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் நீங்க கடந்து வந்த அந்த முட்கள் நிறைஞ்ச பாதையை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை நினைச்சு கொஞ்சம் கூட கர்வம் உங்க தலைக்கு ஏறிடாம பாத்துக்கோங்க. பணம் வசதி வந்துருச்சேன்னு எந்த இடத்துலயும் ஆடம்பரத்தை காட்டி மத்தவங்களை தரக்குறைவா நடத்தாம உன் களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானமோ இல்ல வேற ஏதாவது தர்மமோ செஞ்சுட்டு வாங்க. நீங்க செய்ய போற அந்த சின்ன சின்ன தர்மம் உங்களை இன்னும் பல மடங்கு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போகும். இனிமே நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டு மனசுல முழு நம்பிக்கையோட அந்த நபரோட ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது மட்டும்தான். உங்க கஷ்டங்கள், கண்ணீர், பல வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போற அந்த பொன்னான நேரம் வந்தாச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிறு குறையும் இருக்காது. எல்லாமே ரொம்ப நிறைவா சந்தோஷமா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கும்னு முழுமையா நம்புங்க. உங்க வீட்டுல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமா தங்கி உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா செழிப்பா அமைய போகுது. சந்தோஷமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.